வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்மளோட நாகர்ஹோலே வயநாடு மைசூர் டிராவல் சீரீஸ்ல செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சென்னையிலேருந்து நம்ம எப்படி வீரனஹோசனஹள்ளி கேட் வழியா சஃபாரி எடுத்தோம், எப்படி புக்கிங் பண்ணோங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த எபிசோடோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வீரனஹோசஹள்ளி கேட்ல நாங்கள் ஜீப் சஃபாரி எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் டே வீக்கெண்டுங்கிறதுனால எங்களுக்கு ஜீப் சஃபாரி கிடைக்கல, ஸோ நாங்கள் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். பஸ் சஃபாரி பார்த்தீங்கன்னா காக்கனக்கோட்டை கேட் சஃபாரி பாயிண்ட்லேருந்து அது வீரனஹோசனஹள்ளி பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 hours தள்ளி இருக்கு. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் சஃபாரிங்கிறதுனால நாங்கள் காக்கனக்கோட்டை கேட் பக்கத்தில் ரூம் போட்டிருந்தோம். நாங்கள் தங்கின ஹோம் ஸ்டேயோட பேர் தாங்க ரத்னபிரபா ஃபார்ம்ஸ். இது ஒரு சூப்பர்பான ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ரிவர் ஃப்ரண்டோட இருக்கிற சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். சூப்பரான வெஜ் ஃபுட் உங்களுக்கு ஆர்டரில் 3 வேலையுமே கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்கு. முன்னாடியே உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கணும். ஓனர் பார்த்தீங்கன்னா செம்ம வாமான ஒரு ஓனர் தாங்க. நம்மளுக்கு எந்த ஹெல்ப் வேணுனாலும் எப்போ கால் பண்ணாலும் நம்மளுக்கு பண்ணித்தரார். ரூமுமே ப்ரெட்டி டீசெண்டாக சூப்பராக இருந்தது. டாய்லெட்ஸ், ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. லார்ஜ் பெட் கூடவே தேவைப்பட்ட ஒரு சோஃபா பெட்டுமே இருக்குது, அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டின்னருமே நாங்கள் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டோம். நாங்கள் வரத்துக்குள்ளேயும் நல்லா சூடாக ஹாட் பேக்கில் பண்ணி வச்சுருந்தாங்க. டு ஸ்டார்ட் வித் ஒயிட் ரைஸ், ரோட்டி, கேபேஜ் பொரியல், கேபேஜ் தால், ஊர்கா, அதுக்கப்புறமா அப்பளம். உங்களுக்கு கேர்ட் வேணும்னா முன்னாடியே சொல்லிடுங்க, இல்லை ஆன் த வேலையே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 AM எங்களுக்கு காக்கனக்கோட்டை சஃபாரி சென்டரில் எங்களோட ரைடு இருந்தது. தாமனகட்டேங்கிற இடத்துல இருக்குங்க. அந்தரசாந்தே ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ஏரியா இருக்கும். பஸ் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாம் ஓப்பன், மேலே கிளாஸ், ஸோ உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். பட் பஸ்ஸோட உங்களுக்கு ஜீப் ரைட் கிடைச்சா ஃபர்ஸ்ட் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜீப்ல நம்ம நல்லா உள்ள போயெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பஸ் கொஞ்சம் அப்படியே மேலோட தான் நம்மளுக்கு சுற்றி காமிப்பாங்க. வீக் டேல பார்த்தீங்கன்னா இதே பஸ் ரைட் 3 hours இருக்கும், 6 to 9. பட் வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா எய்தர் நீங்கள் 6 to 8 AM போகலாம், இல்லைன்னா 8 to 10 AM போகலாம். நாங்கள் மார்னிங் 6 to 8 AM ரைட் தான் ஆஃப் பண்ணியிருந்தோம். எங்களால் டீர், கவுர், பைசன் அந்த மாதிரி அனிமல்ஸ் தான் பார்க்க முடிஞ்சுது. இந்த இடத்துல தாங்க முன்னாடி நாள் ஒரு டைகர் ஸ்பாட் பண்ணியிருந்தாங்க. அகெயின் நான் எப்பவும் போல சொல்ற மாதிரி தான், அனிமல் சைட்டிங் நம்மளோட லக் தான். சில பேர் ஃபர்ஸ்ட் தடவை பார்த்துருவாங்க, சில பேர் 4 தடவை போனால் கூட பார்க்க முடியாது. பட் இந்த ரைடோட நாங்கள் வந்துட்டு முன்னாடி நாள் போன வீரனஹோசஹள்ளி ரைடில் தாங்க நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். மார்னிங் ட்ரிப்புங்கிறதுனால நிறைய பேர்ட் சைட் பண்ண முடிஞ்சுது. நாகர்ஹோலை பிளான் பண்ணுறீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ப்ரீ புக் பண்ணிட்டு போங்க, அப்போதான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் எதுவும் இருக்காது. அங்கே இந்த சஃபாரி ஜீப் அண்ட் பஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ 6 AM எங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு 8 AM வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 8 AM வெளியில் வந்தோடனே நாங்கள் மறுபடியும் ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தோம். ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ் எங்களுக்கு அங்கேருந்து ஒரு 5 kilometers டிரைவ் தான், ஒரு 10 minutesலேயே நீங்கள் அங்கே போயிடலாம். இந்த விதத்தில் இந்த ஃபார்ம் ஸ்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சுட சுட பூரி, உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த ஏரியாலாம் டே லைட்டில் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிற ரிவரில் உங்களுக்கு கொரக்கல் ரைட்லாம் வேணும்னா கூட இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க, முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா போதும். இந்த ஃபார்ம் ஹவுஸை ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களால் சன்செட் பார்க்க முடிஞ்சா அந்த பக்கத்தில் இருக்கிற ரிவர் ஃப்ரண்ட்டுக்கு போயிடுங்க. இந்த ஃபார்ம் ஸ்டேக்கு இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உள்ள தங்குறவங்களுக்கு ஃபைன், பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் நீங்கள் பட்ஜெட் பார்க்குறீங்க, கம்மியாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் ஃபார்ம் ஸ்டேயில் தங்கலாம். ஸோ ஒரு 10 o'clock மாதிரி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஃபாரஸ்ட் வழியாகவே வயநாடு வந்துட்டோம். நீங்கள் வயநாடுக்கு வீரனஹோசஹள்ளி கேட் வழியாகவும் வரலாம், இல்லைனா இந்த காக்கனக்கோட்டை கேட் வழியாகவும் உள்ளே வரலாம். ஃபுல்லாகவே இந்த ஃபாரஸ்ட் ரைட் தான். பாதி தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வரும், பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேரளா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வரும். சாரி டு சே, கர்நாடகா ஃபாரஸ்ட் ரேஞ்சோட ரோட்ஸ் ரொம்பவே மோசமாக இருந்தது. பட் கேரளாக்குள்ளே என்டர் ஆனதுமே அப்படி பட்டரி ஸ்மூத் ரோட்ஸ். ரோட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எர்த் அண்ட் ஸ்கைக்கான டிஃப்ரென்ஸுங்க. 1 hour டிரைவ் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ நெக்ஸ்ட் 1 hour டிரைவ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. இந்த விஷயத்தில் கேரளா கவர்மெண்ட்டுக்கு கட்டாயமாக நான் ஒரு குடோஸ் கொடுத்தே ஆகணும். கேரளா செக் போஸ்ட் என்டர் ஆனதுமே உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் கட்டாயம் தெரியும். காக்கனக்கோட்டை கேட் வழியே நீங்கள் வயநாடு போனீங்கன்னா 1 hour 32 minutes ஆகும், கிட்டத்தட்ட 40 to 45 kilometers. பட் நாங்கள் அங்கேருந்து நேராக எடக்கல் கேவ்ஸ் போயிட்டோம். எடக்கல் கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 hoursலேருந்து 2.5 hours ஆச்சு, 65 kilometers டிரைவ். இந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியாக டிரைவ் பண்ணுறதுக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஈவினிங் 6-7 o'clock மேலே விட மாட்டாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வயநாடு மேப் பார்க்கலாம், எங்கெங்கே எந்தெந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு கிளியராக கொடுத்துருந்தாங்க.
எடக்கல் போகிற வழியிலே எடக்கல்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே சூப்பர்பான ஒரு ஹோம்லி ஃபுட் எங்களுக்கு கிடச்சிது. அமேசிங்கான ஒரு கேரளா மீல் சாப்பிட்டோம். மட்டா ரைஸ், எரிசேரி, கேபேஜ் பொரியல், புளி இஞ்சி, பப்படம், சாம்பார், ரசம், மோர், ஆஹா அமேசிங்காக இருந்தது. எடக்கல் கேவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே நடக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல எனர்ஜி தேவைப்படும். கார் பார்க்லேருந்தே அந்த டிக்கெட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். பயங்கர ஸ்டீப்பான ரோட். டிக்கெட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மலையோட அடிவாரத்தில் இருக்குது. நம்மளுக்கு அங்கே நடந்து போகிறதுக்குள்ளேயுமே மொத்த எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். கொஞ்சம் கஷ்டமான வாக் தான். பட் ஜீப் ரைடுமே அங்கே இருக்குது. என்கொயர் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க. அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50 rupees டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். மேலே ஏறுற பாதை பார்த்தீங்கன்னா ரக்டான ஒரு மலை பாதை தான். அதுவுமே செம்ம ஸ்டீப்பாக தான் இருக்கும். ரியலாகவே உங்கள் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணோன்னா அங்கே ஒரு தடவை ட்ரெக் போயிட்டு வந்துடுங்க. வயநாட்டில் ஒரு முக்கியமான பழமையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இந்த எடக்கல் கேவ்ஸ். எடக்கலோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இன் பிட்வீன். கிட்டத்தட்ட ஒரு 300 படி ஏறுற மாதிரி இருக்கும். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா சி லெவலுக்கு 1200 ஃபீட் மேலே இருக்குது. ஏறறதுக்கு தாங்க கொஞ்சம் ரக்டான ரோட்ஸ் மாதிரி இருக்கும். இறங்குறதுக்கு சூப்பர்பான மெட்டல் ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணிட்டு போனால் அந்த கேவில் என்ன இருக்குன்னு தானே கேட்குறீங்க. இந்த கேவ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் கார்விங்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. 6000 BCEக்கு முன்னாடியே இந்த கேவ் ஃபார்ம் பண்ணி அங்கே மனுஷங்களாம் வாழ்ந்தாங்க. நிறைய ஹியூமன் ஃபிகர்ஸ், அனிமல்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாம் கார்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே ஒரிஜினலாகவே நம்மளுக்கு அங்கே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட நியோலித்திக் மீசோலித்திக் ஈரால பண்ணப்பட்ட கார்விங்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ்னு சொல்லப்படுது. ஒரிஜினல் ஸ்டோன் கார்விங்ஸ்க்கு ஒன்லி பிளேஸ் இன் இந்தியான்னு கூட சொல்லலாம். ஸ்டேஜாக இதை நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஃபுல் சிட்டியோட வியூ பாயிண்ட்மே கிடைக்கும். வியூ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மெட்டல் கேட் மாதிரி இருக்கும். அது வழியாக உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இந்த ராக்ஸ்குள்ளே போய் அழகான அந்த ஸ்டோன் கார்விங்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. உள்ளே என்டர் ஆகும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் 2 ஸ்டோனுக்கு நடுவில் அழகாக நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கேயே உங்களுக்கு கைடு இருக்காங்க. நீங்கள் வேணும்னாலும் கைடு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுக்கலாம். இந்த கேவோட எண்டில் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. 2 மலைக்கு நடுவில் ஒரு கேப் வழியாக உங்களுக்கு கீழே ஒரு சூப்பர்பான ஒரு வியூ தெரியும். அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த கார்விங்ஸ், ஃபிகர்ஸ்லாம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுனாலும் கைடு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக புரியும். ஸோ ட்ரெக் பண்ண டைமை தவிர அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ இந்த வியூ பாயிண்ட், இந்த ஏரியாலாம் பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் கீழே டிசென்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு மேலே ஏறும் போது தாங்க ரஃபான அந்த ராக்கி ரோட்ஸ், கீழே இறங்கும் போது சூப்பரான மெட்டல் ஸ்டெப்ஸ் இருக்கும். அழகாக நீங்கள் பிடிச்சிட்டு ஈஸியாக இறங்கிடலாம். நாங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்தது. அப்படியே லைட் ட்ரிசில் இருந்ததுனால அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஏறி இறங்கிட்டோம். ஹெவி ரெயின்ஸில் இந்த இடத்துல உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏறி போகிறதும் ரொம்ப ரிஸ்கியும் கூட. கீழே இந்த பார்க்கிங் லாட் நடக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. அங்கே போனீங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட்டில் பண்ண ஷர்பத் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ், டீ அந்த மாதிரியான கடைகளுமே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வயநாட் ஸ்பெஷல் கூட்ஸ் ஏதாவது ஷாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரியாலேருந்து ஷாப் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எடக்கல் கேவ்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் காராப்புழா டேம் போயிருந்தோங்க. அங்கே என்னென்ன பார்த்தோம், அது எப்படி இருக்குங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நாங்கள் வயநாட்டில் ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போனதுனால நான் எடக்கல் கேவ்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். கேரளா பொறுத்த வரைக்கும் மழையை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எந்த லெவலில் பெய்யுங்கிறதையும் சொல்ல முடியாது. நாங்கள் போனப்போ எல்லா ஈவினிங்கும் மழை தான். அதுவும் ஹெவியாகவே மழை இருந்தது. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் லக்கிலி டே டைம் கொஞ்சம் சன்னியாக இருந்ததுனால இந்த மாதிரி இடங்கள்லாம் எங்களால் விசிட் பண்ண முடிஞ்சுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வயநாட்டில் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு, ஃபர்ஸ்ட் 200 பேருக்குன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் நம்மளால ஃபர்ஸ்ட் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வயநாட்டில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, எந்தெந்த செக்ஷன்ஸை நீங்கள் ஒன்றா கம்ப்ளீட் பண்ணலாம், எப்படிலாம் போகலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நாகர்ஹோலே, வயநாட், நம்ம ஊட்டி, கூடலூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரைவ் பண்ணி போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ஒரே ட்ரிப்லேயே முடிச்சுக்கலாம். ஹோட்டலோட அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வயநாட்டில் 2 nights ஸ்டே பண்ணியிருந்தோம். நீங்கள் ஒரு 3 days ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணாலுமே உங்கள் ஃபேமிலிக்கு எங்கே போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ஏரியாலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேன்மேட் பிளேசஸ் விசிட் பண்ணுறது பிடிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பிளேசஸ் விசிட் பண்ணுறதுக்கு பிடிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எபிசோட் 3 வீடியோவோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.